வணக்கம் பங்காளிகளா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, விண்டோஸ் 10ல் நம்ம பாஸ்வேர்டு மறந்து போச்சுன்னா அதை எப்படி ரீசெட் பண்ணுறது. அதாவது எந்த ஒரு டேட்டாவும் அழியாமல் நம்ம ஈஸியாகவே இதை ரீசெட் பண்ணலாம். அந்த மெத்தடை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒன்றும் இல்லை, உங்கள்கிட்ட ஒரு பூட்டர் பென்ட்ரைவ் ஒன்று வச்சுக்கோங்க. விண்டோஸ் 10 இல்லைனா ஏதோ ஒரு ஓஎஸ், விண்டோஸ் சம்மந்தமான ஓஎஸை பூட் பண்ணுற ஒரு பென்ட்ரைவ் வச்சுக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10 இல்லைனா விண்டோஸ் 8.1 கூட அந்த கூட பரவாயில்ல, அந்த பென்ட்ரைவ் வச்சுக்கோங்க. அந்த பென்ட்ரைவை பார்த்தீங்கன்னா நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு, இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் லேப்டாப்னால பூட் பண்ணுற பூட் மெனு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்துலேயே, அதாவது பென்ட்ரைவ் மாற்ற யூஎஸ்பி போர்ட் பக்கத்துலேயே ஒரு சின்ன ஹோல்ஸ் மாதிரி இருக்கும். அதில் நீங்கள் இது பண்ணிக்கலாம். மற்ற லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா பூட் மெனு எதுவோ அந்த கீயை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ கவர்மெண்ட் லேப்டாப்பில் E4125 லேப்டாப் இது. E4115 அந்த லேப்டாப்புக்கு இந்த ஒரு ஆப்ஷன் தான் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் பூட் மெனு எதுவோ அந்த பூட் கீயை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் நார்மலாக பூட் பண்ணுற ஆப்ஷனுக்குள்ளே போங்க. பூட் பண்ணுற ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஆன் ஆகுது. ஆனால் உங்களுக்கு பூட் பண்ணுற ஆப்ஷன் வரும் இந்த கவர்மெண்ட் லேப்டாப்பில். இதில் பார்த்தீங்கன்னா பூட் மெனு அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த பூட் மெனு கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வச்சுருக்க அந்த பூட் பண்ணக்கூடிய அந்த பென்ட்ரைவோட நேம் காமிக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகும். இப்போ நான் வச்சுருக்க சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா இதில் எல்லா மல்டிபிள் ஓஎஸ் யூஸ் பண்ணுற வென்டாய் சாஃப்ட்வேர். அதனால் நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் நார்மலாக விண்டோஸ் 10 மட்டுமே வச்சுருக்க அந்த பூட் பென்ட்ரைவ் நீங்கள் நார்மலாக ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த பென்ட்ரைவ் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு விண்டோஸ் லோட் ஆகும். அதாவது புதுசாக இன்ஸ்டால் பண்ணுற பண்ணிக்கு தான் வரும். ஆனால் நீங்கள் கவலைப்பட வேணாம். நீங்கள் ஃபஸ்ட்டுலேருந்து ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இதை நீங்கள் சும்மா நார்மலாக எதையுமே சேஞ்ச் பண்ணாலும் நீங்கள் தாராளமாக நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டால் நவ் கொடுக்காம ரிப்பேர் யுவர் கம்ப்யூட்டர் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரபிள் ஷூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ட்ரபிள் ஷூட்டை கிளிக் பண்ணிங்கன்னா கமெண்ட் ப்ராமட் அப்படின்னு இருக்கும். கமெண்ட் ப்ராமட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ கமெண்ட் ப்ராமட் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக நோட் பேட் அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணுங்கள். நோட் பேட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு நீங்கள் என்ட்ரு தட்டுங்க. என்ட்ரு தட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நோட் பேட் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபைல் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணுங்க. ஃபைலுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஓப்பனுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம செய்ய போகிறத கவனமாக பாருங்கள். இதில் தட் பிசி, அதாவது திஸ் பிசின்னு இருக்குது, அதை தொடுங்க. இந்த இது பார்த்தீங்கன்னா உங்களோட ஓஎஸ் எந்த ஒரு ட்ரைவில், அதாவது சி ட்ரைவா இல்லை எஃப்ஆ ஜியா அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். இப்போ நம்மளோட ஓஎஸ் இதில் எதில் இன்ஸ்டால் ஆகிருக்குன்னா எஃப்பில் தான் இன்ஸ்டால் ஆகிருக்கு. உங்களுடைய ஓஎஸ் எதில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோ அந்த ஃபோல்டரை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எஃப்பில் தான் இன்ஸ்டால் ஆகிருக்கு, ஓப்பன் பண்ணிட்டேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் அதாவது உங்களோட ஓஎஸோட ஃபைல்ஸ் இருக்கும். இதில் விண்டோஸ் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் இருக்கும். விண்டோஸுங்கிற ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிங்கன்னா டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தேட வேண்டியது சிஸ்டம் 32 அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டரை மட்டும் நீங்கள் தேடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் 32 அப்படிங்கிற ஃபோல்டர் இருக்குது. அதை டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது கீழே ரெண்டாவது ஆப்ஷனாக டைப் ஆஃப் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் நீங்கள் கிளிக் பண்ணி ஆல் ஃபைல்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அது கொஞ்சம் நேரம் ஒரு செகண்ட்ஸ் இல்லைனா ஒரு 10 செகண்ட்ஸ் லோடிங் ஆகும். லோடிங் ஆனோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா ஃபைல் இருக்கிற மாதிரிக்கே காமிக்கும். இதில் எக்கச்சக்கமான ஃபைல் ரன் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் எல்லா ஃபைலையும் நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டாம். நீங்கள் தேட வேண்டியது பார்த்தீங்கன்னா யூடில் மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் இருக்கும். அதாவது யூடில் மேனுங்கிற ஃபைல் இருக்கும். அந்த ஃபைலை மட்டும் நீங்கள் தேடாதீங்க. யூ வரிசையில் நீங்கள் தேடினீங்கன்னா அந்த யூடில் மேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஜஸ்ட் ஒரு அப்ளிகேஷன் மாதிரி தான் இருக்கும். அந்த ஒரு அப்ளிகேஷன் மட்டும் நீங்கள் சர்ச் பண்ணி தேடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதையுமே மாற்றாமல் நீங்கள் நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணாலே போதும். யூடில் மேன் அப்படின்னு சொல்லி ஒரு அப்ளிகேஷன் போட்டு ஒரு இது இருக்குது, ஃபைல் இருக்குது. இதை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி ரீநேம் கொடுங்க. ரீநேமில் பார்த்தீங்கன்னா இந்த யூடில் மேனை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு அதோட நேம் மட்டும் மாற்றணும். நீங்கள் வேறு ஏதோ நேம் கொடுக்குறதுக்கு பதிலாக அந்த யூடில் மேன் அப்படிங்கிற பக்கத்தில் ஒரு நம்பர் கொடுத்துக்கோங்க. நம்பர் கொடுத்தீங்கன்னா அது நார்மலான ஒரு ஃபைலாகவே மாறிக்கிறேன். யூடில் மேன் ஃபைலாகவே இருக்காது. நான் டூன் கொடுத்துக்கிட்டேன். டூன் கொடுத்துட்டு நான் ஓகே கொடுத்துக்கிறேன். நீங்கள் ஜஸ்ட்டு என்ட்ரு மட்டும் தட்டிங்கன்னா போதும்.
சரி, சரி நம்ம மறுபடியும் வெளியே வந்துட்டு அதுவும் அது பிரச்சனை கிடையாது. ஏன்னா நேம் மாறி இருக்கும், சேஞ்ச் ஆகிருக்கும், பிரச்சனை கிடையாது. நீங்கள் மறுபடியும் நீங்கள் வெளியே வந்துட்டீங்கன்னா, நீங்கள் நான் தாராளமாக மறுபடியும் விண்டோஸ்குள்ளே போயிட்டு சிஸ்டம் 32 அப்படிங்கிற அந்த ஃபோல்டருக்குள்ளே போனீங்கன்னா, அந்த யூட்டில் மேன் அப்படிங்கிற நேம் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். இப்போ ஒரே ஒரு ரிஃப்ரெஷ் மட்டும் அடிச்சுக்கோங்க. ரிஃப்ரெஷ் அடிச்சிட்டிங்கன்னா அந்த நேம் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும். அதாவது யூட்டில் மேனுங்கிற நேம் வந்து பார்த்தீங்கன்னா யூட்டில் மேன் 2 அப்படின்னு சொல்லி நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அந்த நேம்லேயே நீங்கள் வந்து சேஞ்ச் ஆகிக்கிறோம். நீங்கள் ஜஸ்ட் அதை சர்ச் பண்ணிட்டு பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த நேம் வந்து சேஞ்ச் ஆகிருக்கா இல்லையாங்கிறத நீங்கள் கவனமாக பார்த்துக்கலாம். ஏன்னா அது சேஞ்ச் ஆகலைன்னா நம்ம அடுத்த ஸ்டெப்பு வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் வந்து அந்த நேம் சேஞ்ச் ஆகிருந்துச்சுன்னா மட்டும்தான் நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்குள்ளே போக முடியும். அதனால் நீங்கள் கவனமாக நீங்கள் ரீநேம் பண்ணது கரெக்டாக ஒர்க் ஆகிருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம நேம் சேஞ்ச் பண்ணியிருந்தோம். அந்த நேம் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ நீங்கள் தேட வேண்டியது இதே ஃபோல்டர், அதாவது சிஸ்டம் 32லேயே நீங்கள் தேட வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா சிஎம்டி, அதாவது கமெண்ட் ப்ராமட்டோட சிஎம்டி அப்ளிகேஷன் நம்ம தேடணும். நீங்கள் அதை வந்து சி வரிசையில் தேடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிஎம்டியோட ஃபைல் இருக்கும். அதை நீங்கள் வந்து தேடி சர்ச் பண்ணுங்கள். இப்போ எல்லாமே இது வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாகவே தேடுங்க. அவசரப்பட்டு எதையுமே சேஞ்ச் பண்ணிட வேண்டாம். அப்புறம் வந்து நம்ம பாஸ்வேர்டை வந்து எப்படி ரீசெட் பண்ணுறது அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து உங்களுக்கு டோட்டலாகவே சேஞ்ச் ஆகிடும். அதனால் நீங்கள் பொறுமையாகவே தேடுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சிஎம்டி அப்படிங்கிற அந்த ஃபைலை மட்டும் நீங்கள் சர்ச் பண்ணி தேடுங்க. இதாக இருக்குது பார்த்தீங்களா சிஎம்டி அப்படிங்கிறது. இந்த சிஎம்டி அப்படிங்கிற ஃபைலை மட்டும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதை நீங்கள் ரீநேம் பண்ணணும். சிஎம்டி அப்படிங்கிற அந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் ரீநேம் கொடுக்கணும். அதாவது என்ன நேம் கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூட்டில் மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் முதல் இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த நேமை இதில் கிளிக் பண்ணுங்கள். அந்த சிஎம்டிங்கிற நேமை அழிச்சிட்டு யூட்டில் மேன் அப்படிங்கிறத மட்டும் கொடுங்க. யூட்டில் மேன் எப்படி இருக்குது அப்படி, அதாவது இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதை ஒரு தடவை நீங்கள் ஞாபகப்படுத்திக்கோங்க. அது வந்து ஃபஸ்ட் லெட்டர் கேப்ஸில் இருந்துச்சா இல்லை ஸ்மாலில் இருந்துச்சா அப்படிங்கிறதையும் நீங்கள் ஞாபகப்படுத்திக்கலாம். ஏன்னா நம்ம கரெக்டாக நேம் கொடுத்தா மட்டும்தான் இது வந்து ஒர்க் ஆகும். கரெக்டான நேம் கொடுக்காம நம்மளாக ஏதாச்சும் ஒரு நேம் கொடுத்துட்டோம்னா அது வந்து ஒர்க் ஆகாது. இதில் வந்து பார்த்திங்கன்னா யூட்டில் மேன் அப்படின்னு சொல்லிட்டு மாறி இருக்குது. ரிஃப்ரெஷ் அடிச்சிங்கன்னா யூட்டில் மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக மாறி இருக்கும். நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் யூட்டில் மேன் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஆனால் நம்ம இதுக்கு முன்னாடி ஒரிஜினல் யூட்டில் மேன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா யூ வந்து பார்த்திங்கன்னா கேப்ஸில் இருக்குது. அதனால் நம்ம மாற்றின அந்த சிஎம்டி ஃபைலோட யூவை வந்து பார்த்திங்கன்னா கேப்ஸுக்கு மாற்றிக்கோங்க. ஒரிஜினலில் இருக்கிற என்ன நேம் இருக்கோ அந்த நேமே நீங்கள் கொடுத்துக்கோங்க. எந்த ஒரு நேமும் நீங்களாக தனிப்பட்டு அந்த நேம் கொடுக்க வேண்டாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மறந்துடும். இப்போ நீங்கள் ஜஸ்ட்டு இதை யூட்டில் மேன்ங்கிறத மாற்றிட்டு இந்த ஜஸ்ட்டு ரிஃப்ரெஷ் அடிச்சுக்கோங்க. ஒன்ஸ் ரிஃப்ரெஷ் அடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இதை எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு ரிஃப்ரெஷ் மட்டும் அடிச்சுட்டு நீங்கள் நார்மலாக எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிக்கோங்க. கேன்சல் கொடுத்துக்கோங்க. நோட் பேடையும் நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நோட் பேட் கமெண்ட் ப்ராமட்டே நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்களோட பிசியை ஆஃப் பண்ணிடுங்க. டர்ன் ஆஃப் பிசி அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. பிசியோ லேப்டாப்போ எதையும் வேணாலும் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணோடனே மறுபடியும் நீங்கள் பூட் ஆகி உங்களோட நார்மலான ஓஎஸ் உங்களோட பழைய ஓஎஸ்க்கு வந்துடும். நீங்கள் வந்து உங்களுடைய ரைட் சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வால் கிளாக் மாதிரி இருக்கும், அதாவது ஒரு வாட்ச் சிம்பிள் மாதிரி இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா சிஎம்டி ஃபைல் ஓப்பன் ஆகும். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிஎம்டி ஃபைலு நம்ம இதை சிஎம்டி இந்த சோலோ வர வைக்கிறக்காண்டி தான் நம்ம இவ்வளோ தூரத்துக்கு நம்ம வந்து ஒர்க் பண்ணோம். இப்போ நீங்கள் வந்து இதில் என்ன அடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா நெட் யூசர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணுங்கள். நெட் யூசர்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு தட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இது ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய நேம் பிசியோட நேம் என்ன இருக்கோ அந்த நேம் இருக்கும். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் டைப் பண்ண வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா நெட் ஸ்பேஸ் யூசர் ஸ்பேஸ் உங்களுடைய அந்த கம்ப்யூட்டரோட நேம். இது வந்து பார்த்திங்கன்னா லெனோவோ அப்படிங்கிற பேர்லேயே இருக்குது. அதனால் நீங்கள் லெனோவான்னு அடிச்சிட்டேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக தி கமெண்ட் கம்ப்ளீட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி இருக்குது பார்த்தீங்களா. இந்த பாப்பப் வந்த அப்புறம் நீங்கள் அடுத்து சர்ச் அதாவது அடுத்த கமெண்ட் நீங்கள் டைப் பண்ண வேண்டியது கண்ட்ரோல் ஸ்பேஸ் யூசர் பாஸ்வேர்ட்ஸ் 2
நீங்கள் இதை சர்ச் பண்ணி நீங்கள் என்ட்ரு தட்டுங்க. என்ட்ரு தட்டினே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூசர் அக்கௌண்ட் சொல்லி தனியாக ஒரு ஃபைல் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா யூசர் நேம். இந்த யூசர் நேமை நீங்கள் கிளிக் பண்ணி ரீசெட் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. ரீசெட் பாஸ்வேர்டு ரீசெட் ஆயிடுச்சு. நீங்கள் வேணும்னா அடுத்த பாஸ்வேர்டு வேணுமா சேஞ்ச் பண்ணிக்கலாம். எனக்கு இப்போதைக்கு வேறு எந்த ஒரு பாஸ்வேர்டு வேணாம், அதனால் நான் பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணல. நீங்கள் எல்லாமே முடித்தோடனே நீங்கள் ஜஸ்ட் எல்லாமே ஓகே கொடுத்துட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் சிஎம்பி வந்து எக்ஸிட் கொடுத்து வெளியே வந்துக்கோங்க. இப்போ நார்மலாக நீங்கள் ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாஸ்வேர்ட் 100% எந்த ஒரு டேட்டாவும் அழியாமல் உங்களுடைய ஓஎஸ் பழைய ஓஎஸோடைய பாஸ்வேர்டு வந்து ரீசெட் ஆகி உள்ளக்க என்ட்ரு ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்மளுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் பாய்.